வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வறுத்த பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, சீரகம், மிளகு, தக்காளி, புளி, உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்ருக்குறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாம் அரைச்சிக்கினாச்சு, மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போது புளி தண்ணியில் ஊற்றிடலாம். போட்டு நல்லா கரைச்சிக்கணும். கடாய் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கினாச்சு. கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், சும்மா 2 வெந்தயம், ஊற்றிக்கலாம். கொதி வரட்டும். இது பாருங்கள், ரசம் அப்படியே கொதி வருது பாருங்கள். லைட்டாக இது மாதிரி வரும்போது பாருங்கள், கொதிக்குது லைட்டாக. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாமா. இந்த ரசம் பருப்பு ரசம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது ரசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.